ஜாக்கிரதை கவனிங்க. நாம் செய்கிற ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் நாம் எண்ணுகிற நேரத்தில் வர வேண்டுமா அல்லது தேவன் நிர்ணயித்த காலத்திலே வர வேண்டுமா? நாம் செய்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர வேண்டும் என்ற முடிவை எடுப்பார் என்றால் அந்த பதிலை தருவதற்கான நேரத்தையும் அவர் நிர்ணயிக்க மாட்டாரா? நிர்ணயிப்பார் இல்லையா? தானே? பார்க்கலாம் வாங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி இருந்தாருங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருந்தார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உன்னுடைய சந்தானத்தின் மூலமாக தேசத்தின் சகல பிரஜைகளை ஆசீர்வதிப்பேன். என் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு வந்து விட்டான். அப்போ உடனே அவனுக்கு பிள்ளை பிறந்துட்டானா? இல்லைங்க. சாதாரணமா பிள்ளை இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில தேவன் தரிசித்து அவர் பேசி உனக்கு ஒரு குமாரனை அருளி செய்வேன் என்று சொன்னால் ஆபிரகாம் வேக வேகமாக வந்து, இன்னைக்கு யாரோ தேவனா கூட பேசி எனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு, நம்முடைய சந்ததியை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு வேற சொன்னாரு, அதுக்காக அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாம் மனைவியாகி சாராள்கிட்ட வந்து இருந்தா கட்டாயம் சாராள் எங்க உண்மையா ஒரு பிள்ளைய தருவார், ஐயோ நிச்சயமா தர்றான்னு சொன்னாரு. சரித்தரசியாக சாதாரணமா அவளுக்கு இருந்த ஆசை என்னவா இருக்கும்? இந்த வருஷத்திலே பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாளா? இல்லையா? 3 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, 1 வருஷம் கூட ஆயிடுச்சு, பிறக்கல. என்னங்க நீங்க ஏதோ சொன்னீங்களே தேவன் சந்தானத்தை அருள்வார்னு சொன்னீங்க, 1 வருஷம் ஆகி போச்சு. என்னாருங்க அந்த தேவன்? சாரா விசுவாசத்தோட இருக்கலாம். 1 வருஷம் கடந்துச்சு, 2 வருஷம் கடந்தாச்சு, 3 வருஷம் கடந்தாச்சு, 5 வருஷம் கடந்தாச்சு, 10 வருஷம் கூட கடந்தாச்சு. என்னாச்சுங்க? 10 வருஷம் ஆயிடுச்சு. சாரா தேவன் தருவாரு, விசுவாசத்தோடு இருக்கலாம். 10, 15 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, 20 வருஷமா ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த நாளையே சாராவ இல்லாம இந்த நாளே சாராவா இருந்திருந்தா, கலக்கத்தோட சோர்ந்து போயிருந்த சாராள் அவன் பாக்குறான். சாரா ரொம்ப கவலையோட சோர்ந்து போய் இருக்கிறா. வந்து சாரா அப்படின்னு கூப்பிட்டா என்னடா கேட்பாங்களா இல்லையா? ஒருவேளை இன்றைய சாராவா இருந்தா சாரா அப்படின்னா போடா போ, உன் பைத்தியம் எனக்கும் பிடிக்க வேண்டாம். திடீர்னு வந்து சாரா தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் நாளையே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லவில்லை. அதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயித்திருந்தார். தேவன் நிர்ணயித்திருக்கிற சமயத்தில் தான் உன்னுடைய ஜெபத்திற்கான பதிலை அவர் தருவார்.